வணக்கம், குட் ஈவினிங். ஸோ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ ஒவ்வொரு நாளும் யூபிஎஸ்சி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி ஆங்கிள் மெயின்ஸ்க்கு எப்படி நம்ம நியூஸ் பேக்ல இருந்து எப்படி நம்ம மெயின்ஸ்க்கு நம்ம தயார்படுத்திக்கிறது, எப்படி டிஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தாமஸ் presenting this video for UPSC aspirants. So who are willing and ready to appear in the examination 2025 and 26 also. எஸ், இன்னைக்கு சப்ஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு டிஸ்கிரைப் இன் மைன்ஸ், எப்படி நம்ம எழுதலாம், மெயின்ஸ்க்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஸோ புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்றோம், நியூஸ் பேப்பர் நிறைய ரெஃபர் பண்றோம். இதெல்லாம் மிக்ஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ல என்ன கேள்விக்கான ரிலேட்டடா நம்ம எவ்வளோ ஃபேக்டை வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். மெயின்ஸ் ரைட்டிங் ஸ்கில் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்ட்னே அதை சொல்லலாம். ஸோ நம்ம நினைக்கிறது போல ஒரு புக்கை டிக்டமா அப்படியே படிச்சுட்டு அப்படியே டிக்டமா நம்ம அப்படியே எழுதிடலாம் முடியாது. த கொஸ்டின்ஸ் ஆர் டோட்டலி டிஃபர். இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மகாத்மா காந்தியோட பயோகிராஃபி எழுதுங்கன்னு கேட்டா நீங்க புக்ல திட்டமா என்ன படிக்கிறோமோ, வாட் வி லேர்ன் அண்ட் வாட் வி அண்டர்ஸ்டுட், என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை ஈஸியா நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கிறது இல்லை. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோட பிரின்சிபல்ல இன்னைக்கு சோசியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக்கோட கான்ட்ரிபியூட்ல எவ்வளவு இம்பாக்ட், என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா, மகாத்மா காந்தியோட பயோகிராஃபி நம்ம தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் டேர்மும் புரிஞ்சிருக்கணும், அதே நேரத்துல சோசியல்ல பிரசன்ட்ல என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஈஸியா பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ வாண்ட் டு குவாட் மை வேர்ட்ஸ் அகைன். ஸோ ரைட்டிங் டிஸ்கிரைப்டிவ் ரைட்டிங் டிஸ்கிரைப் ஆஃப் தட் மெயின்ஸ் கொஸ்டின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறது தான். அதை மெல்ல மெல்ல நீங்க எழுதி எழுதி பழக தான் வரும். அது டைப் ஆஃப் ரிலேட்டட் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். எஸ். ஸோ மை நியூஸ் டுடே, இன்னைக்கு நம்ம நியூஸ்ல எதை பார்க்குறோம் அப்படின்னா, அது ஃபினான்ஸ் நியூஸா இருக்கட்டும் அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கட்டும், ஹிந்து எல்லாருமே இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா reduce the risk weight of bank loans to NPFC and microfinance institution. So to boost credit flow and enhance lending to the retail sector of the company. அவ்வளவுதான் இந்த நியூஸ். இந்த நியூஸுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம், இந்த நியூஸை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சப்ஜெக்ட் ஃபேக்ட்ல எப்படி நம்ம ரீக்வார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா கிளாஸ். நியூஸ் என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெடியூஸ் தி ரிஸ்க் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல நமக்கு ரிஸ்க் வெயிட் அப்படின்னா எக்கனாமிக்கல் டேர்ம்ல என்னன்னு தெரியணும். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதே மாதிரி எக்கனாமிக்கல்ல சில டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸ். ஸோ அது ரெண்டையும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால சப்சிக்வெண்டா அதை நம்ம எலாபரேட் பண்ண முடியும். ஸோ ரெடியூஸ் தி ரிஸ்க் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. இப்போ நார்மலா இப்போ பேங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ வித் ரெஸ்பெக்ட் டு தட் என்பிஎஃப்சி. என்பிஎஃப்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி தான். இது நம்ம மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கூட நம்ம சொல்லலாம். எதெல்லாம் மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஈக்விட்டாஸ் மைக்ரோ பினான்ஸ் லிமிடெட் சொல்லலாம், அதே மாதிரி ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ் லிமிடெட் சொல்லலாம், பிஎஸ்எஸ் மைக்ரோ பினான்ஸ் லிமிடெட் சொல்லலாம், அதே மாதிரி அன்னபூர்ணா பினான்ஸ் லிமிடெட் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி முத்தூட் மைக்ரோ பின் லிமிடெட், இதெல்லாம் நிறைய விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்க்கும் அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்கிங் செக்டருக்கும் சோசியல் ரிலேட்டட்க்கும் எப்படி இது ரிலே ஆகுது அப்படிங்கிறது தான் என்னோட டிஸ்கஷன். நார்மலா இப்போ பேங்க்ல வந்து சில நார்ம்ஸ் இருக்கும். ஸோ அது நார்ம்ஸ் வந்து தான் உங்க பேங்க்ல என்ன பண்ண முடியும்னா லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த நார்ம்ஸை வந்து ரீச் பண்ண முடியாதவங்களால எப்படி லோன் அவைல் பண்றது? அப்போ நார்ம்ஸ்ல ஏதாவது ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைடிங் சம் பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான். இப்போ ஆதார் நம்பரே ஒருத்தர் வாங்காம இருக்காரு, இல்ல பேன் நம்பரே ஒருத்தருக்கு இல்லாம இருக்கு, ஒரு சின்ன மைக்ரோ ஃபினான்ஸ் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் உடனடியா பணம் தேவைப்படுது, அவர்கிட்ட எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மார்க்கேஜ் பண்ற அளவுக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு நார்ம்ஸ் இருக்கும் வித் சம் ரிலாக்சிபிலிட்டி அப்படிங்கிறப்ப பேங்க் வந்து வித் ரிஜெக்ட்னு சொல்லலாம். அதை நம்ம பேங்க்ல வந்து நார்மலா கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு தான் லோன் கொடுங்கன்னு கேட்டா மேலங்களை தான் அவங்க பார்ப்பாங்கல்ல. அது ஐ திங்க் ரீசெண்டாக கூட ஒரு மூவில கூட ஒரு நல்ல மூவி லாஸ்ட் வீக்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கூட ஒரு 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 சீன் ஒன்று உண்டு, ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் கேட்பாரு பிசினஸ் பண்றதுக்காக. ராஜி லைன்ல இருக்கீங்களா? அந்த மூவி என்ன ஏதோ ஒரு படம் பார்த்தோம், இறுதி சுற்றா இல்ல இல்ல இருகப்பற்றுன்னு நினைக்க ஏதோ ஒண்ணு. இருக்கு பற்று, அதுலதான். அதுல அந்த ஹீரோ போய் ஒரு
ஃபினான்ஸ் மேனேஜர்கிட்ட போய் பேங்கிங்ல லோன் கேட்பாரு, அதுக்கு என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நார்ம்ஸ்ல வந்து சில ஃபிளெக்சிபிலிட்டி, ஸோ வந்து கொஞ்சம் சில சலுகைகள் வந்து லிவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த சொசைட்டில ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்மால் செக்டாரா இருக்கட்டும், ஆர் ப்ரொபரேட்டர்ஷிப்பா இருக்கட்டும், இதெல்லாம் மாதிரி பண்றதுக்கு நிறைய ஒரு சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அது ரிலேட்டட் நியூஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், வாட் இஸ் தி பிரைமரி ஃபேக்ட் ஆஃப் த நியூஸ்? இப்போ நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம், நியூஸ்ல ஹெட்லைன் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி சார், இதுக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கும் எப்படி கொஸ்டின் அரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை பற்றி கூட கேள்விகள் கேட்கலாம். ஐ திங்க் 2009 ஆர் 10ல கூட மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல கிரெடிட் அவைலபிலிட்டி அண்ட் லெவரேஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன், ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அது எது மேட்ச் ஆகும், அது எது வேலிடா இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ மை பிரைமரி ஃபேக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேஜர் ரிலீஃப் டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்லாஷ் தி ரிஸ்க் weight of bank loan to non-banking financial company by 25% points depending on the rating அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்கக்கூடிய நான் பினான்சியல் பேங்கிங் கம்பெனிக்கு ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட்டிங், அந்த ரேட்டை பொறுத்தவங்களுக்கு 25% வந்து ரெடியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெடியூஸ் தட் ரிஸ்க் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது ரெடியூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு ஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்க வந்து ஒரு 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 50 லேக் வந்து அவங்க வந்து லெண்டரிங் ஆஃப் லோன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு லைபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி ஆகணும் இல்ல. ஸோ பசல் பிரின்சிபல், அந்த பசல் பிரின்சிபல் தான் என்ன எல்லா எக்கனாமிக்ல குளோபல்ல பசல் பிரின்சிபலை ஃபாலோ பண்றோம். அதாவது ஒரு லெண்டரிங் அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லெண்டர் வந்து லெண்டர் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒருத்தர் பாரோல் வாங்கி தான் பண்ணுவார். இப்போ பப்ளிக் லிமிடெட் பேங்க் என்ன பண்றோம், கவர்மெண்டோட டெபாசிட்ஸ், நம்ம போடுற டெபாசிட்ஸ் இல்ல, ஸோ அதை சேவிங் பேங்க்ஸோட டெபாசிட் இதெல்லாம் வச்சு நடத்துவாங்க. பட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்காது. அவங்க ஆல்ரெடி பாரோவல் ஃப்ரம் தட் அதர் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைஸ்டு பேங்கிங் செக்டார்ல இருந்து அவங்க ஒரு ஃபண்ட்ஸை வந்து பாரோவல் பண்ணி அதுல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து பாரோவர்ஸ்க்கு அவங்க லெண்டரிங் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ரிஸ்க் வெயிட்டை குறைக்கும் போது இந்த பிரைவேட் பினான்ஸ் இன்ஸ்டிடியூட் மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து பாரோல் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த லெண்டரிங் ஆஃப் தட் ஆர்கனைஸ்டு பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து மைக்ரோ பினான்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ அதுல இவங்க ரிஸ்க் வெயிட்டை குறைக்கிறதுனால 50 லேக் பண்ண வேண்டிய இடங்களை இனிமேல் ஸோ ரெப்புடைஸ்டு பேங்க் வந்து இனிமேல் 55-60 லேக் பண்ணுவாங்க டு தட் மைக்ரோ பினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அது மூலியமா பாத்தீங்கன்னா மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸோ லெண்டரிங் பவுண்டரிஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ரொபரேட் கன்சல் யாராவது ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான். இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறது தான் இந்தியன் எக்கனாமிக் டைம்ல நம்ம படிக்கிற விஷயங்கள். சரிங்களா? The next point, this move to expected to significantly improve credit flow to that non-bank finance company, which in turn will enhance credit availability in that retail segment. ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளவு நேரம் நம்ம இதைத்தான் நம்ம கதையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு பிரியங்கா சுகாம? எஸ் சார். ஆமா, எக்கனாமிக்கல் சப்ஜெக்ட் ரொம்ப மணி படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது நியூஸ் மாதிரி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சம் காம்ப்ளிமெண்டரியா கொண்டு போய் ட்ரை பண்றேன். சரியா? எஸ் சார். ஸோ இன்னைக்கு நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதே பாத்தீங்கன்னா இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ வி ஹேவ் டு கெட் ஐடியா அபவுட் தட் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ இல்லஸ்ட்ரேட்டிவா என்ன மைக்ரோ ஃபினான்ஸ் நான் சொல்லிட்டே இருந்தேன். பிக்சரைஸ்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். ஸோ அஸ்மிதா அண்ட் ஆல்சோ முத்தூட், ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் தட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா, இப்போ பேங்க் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரெப்யூட்டட் பேங்க் ஆர் நேஷனலைஸ் பேங்க்னா என்ன சொல்லுவோம், யார் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லையா. இப்போ ஆர்பிஐ. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றோம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் சொல்றோம். இவங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பா? நோ டவுட் அதுவும் ஆர்பிஐ தான் இருப்பாங்க இல்லையா. ஓகே. ஏன்னா பிகாஸ் போத் ஆர் த பேங்கிங் செக்டார், பினான்ஸ் பேங்கிங் செக்டார்.
ஸோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வேற, ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டார் வேற. ஸோ இப்போ ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே ஸோ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தா ஆர்பிஐ. ஸோ ஆன் த சேம் கைண்ட் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி இதுக்கும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் தான் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் பொருந்தும். மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ஊர் கந்து வெட்டிக்காரங்க மாதிரி நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ₹1 ₹2 மீட்டர் ரேட் மாதிரி போட்டுட்டே போக முடியாது. ஆர்பிஐ வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பேங்க் டு பேங்க் ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ எப்படி பிக்ஸ் பண்றாங்களோ அது போல இந்த மைக்ரோ பினான்ஸ் பேங்க் வந்து நேஷனலைஸ் பேங்க்ல அமௌண்ட் பாரோல் என்ன ரேட் ஆஃப்க்கு வாங்கணும், இதை என்ன ரேட் ஆஃப்க்கு என்னென்ன கமாடிட்டியில அவங்க என்னென்ன கஸ்டமர்ஸ்க்கு லெண்டரிங் பண்ணணும், இட் டு பி லெண்டர் அப்படிங்கிறது என்ன ரேட் ஆஃப் அப்படிங்கிறது இட் ஷுட் பி டிஸ்கிரைப்டு பை தட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பிகாஸ் தி நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி லைக் தட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் regulated under that regulatory of the Reserve Bank of India. But it is some apart அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க. ஸோ தே ஆர் அண்டர் த ரெகுலேட்டரி கண்ட்ரோல் ஆஃப் த நேஷனல் ஹவுசிங் பேங்க், அந்த கண்ட்ரோல்ல போயிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ மெர்ச்சன்ட் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். மெர்ச்சன்ட் பேங்க் பாத்தீங்கன்னா செபி இல்ல, ஸோ ஷேர் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு செபில போயிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ மியூச்சுவல் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் தட் கார்பரேட் அஃபேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றோம் இல்லைங்களா, மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா, ஸோ அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ல போயிருதுங்க. சிப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு இல்ல, சிப்பன் நிறைய பாக்குறோம், நிறைய சிப்பன் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ சிப்பன் நிறைய பேர் சிப்பன்ல பணப்படி ஏமாகவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ சிப்பன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிருது. இஸ் அண்டர் த ரெகுலேட்டரி கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐஆர்டிஏன்னு சொல்லுவாங்க, ஐஆர்டிஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அண்டர் த ரெகுலேட்டரி கேட்டகரி அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ my next discussion with respect to the microfinance institution. So microfinance institution that provides several financial services such as loan, saving and insurance to small business owner who lack access to banking service. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு they couldn't access that banking service, யாருக்கு அக்சஸ் பண்ண முடியலையோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கைண்டா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் செக்டரா அது அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலதான் உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் லோன், சேவிங் அண்ட் இன்சூரன்ஸ். அப்போ ஒவ்வொரு லோன் அண்ட் சேவிங் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எதோட ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ல அவங்க வர்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஜஸ்ட் now I'll discuss with you. ஸோ என்பிஎஃப்சி யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க, மெர்ச்சன்ட் பேங்க் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, ஸோ மியூச்சுவல் பெனிஃபிட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்சூரன்ஸ் எங்க, சிப் அண்ட் எங்கன்னு தெளிவுபடுத்தினேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லணுமாமா? ஞாபகம் இருக்கு. ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ எய்ம் டு ரெடியூஸ் பாவர்ட்டி, ப்ரொமோட் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அண்ட் எம்பவர் இண்டிவிஜுவல் பை ப்ரொவைடிங் அக்சஸ் டு ஃபினான்சியல் ஸோ அண்ட் கேபிட்டல் டூல்ஸ். இப்போ நார்மலா ஒரு சின்னதா ஒரு ஃபேக்டரி பண்ண போறாரு, சின்னதா ஒரு ஸ்மால் ஒரு ஷாப் வைக்க போறாரு, அவருக்கு ஏதாவது சின்ன கடன் ஒரு வேணும் அப்படின்னா ஸோ அது மூலியமா அவரோட ஃபினான்சியல் கேப்பபிள ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். Empower individual by providing access to financial and capital tools. The carrot is maximum. இப்போ நார்மலா பார்த்தோம் நியூஸ்ல இருந்து நம்ம இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். நியூஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சிக்கு என்ன சொல்றது ரிஸ்க் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நியூஸ். பட் இந்த நியூஸ் நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிஸ்க் வெயிட் ரெடியூஸ் பண்ணா யார் பெனிஃபிட் ஆவாங்க. So that means microfinance institution is under the control of that non-banking financial company. So என்ன மாதிரியான functions இருக்குங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். So let's discuss is that what about that risk weight? Risk weight னா என்னங்க? இதுதான் எக்கனாமிக்கல் டேர்ம். எப்படி நீங்க உங்களுக்கு பிசிக்ஸ் படிக்கும்போது சில டேர்ம் புரியாதோ எக்கனாமிக்ல சில டேர்ம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்து பிராக்டிக்கலா பார்க்க முடியாது இல்லையா. ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி காட்டிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ மேக்ஸோட ஃபார்முலாலாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணிலாம் நிறைய ஃபார்முலா ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது இல்லை. இல்லை தியரிட்டிக்கல் ஃபார்முலாலாம் நமக்கு புரியவும் செய்யாது இல்லை. A+B² அப்படின்னா அதை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடலாம். ஸோ அதர் தியரம்ஸை வந்து ரெஸ்ட் ஆஃப் நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எக்கனாமிக்கல் டேர்ம் சில இடங்கள்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ரிப்பீட்டடாக கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். Yes, I want to discuss with you with respect to the risk weight அப்படின்னா என்னங்க. Risk weight is a percentage factor assigned to a bank assets including loan to determine the amount of capital required to cover potential losses.
ஸோ இந்த டேர்ம் ரொம்ப சிம்பிள். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற அது எக்ஸ்ங்கிற ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கேபிட்டல் அசெட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் தட் லோன் அமௌண்ட். ஸோ இப்போ ஒரு 50 லட்ச ரூபா ஒரு லைபிலிட்டி கேபிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட அவங்க லோன் ஒரு 50 லட்சம் அவங்க வெளியில கொடுத்து லெண்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கேபிட்டல் லைபிலிட்டி எவ்வளவு வந்துரும்னா கிட்டத்தட்ட 1 crore போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ அசைன் டு எ பேங்க் அசெட்ஸ் இன்க்ளூடிங் லோன் டு determine the amount of capital required to cover potential losses. சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத காரணங்கள்ல ரீபேமெண்ட் கரெக்டா ஷெட்யூல்ல இல்ல அப்படின்னா, இல்ல ரீபேமெண்ட் இஸ் நாட் இன் கண்டினியூ ஆர் டிஃபால்டட் அப்படின்னா, சோ அது potential losses they have to meet. So to meet out the potential losses their capital இட்ஸ் டூ ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் வைட். ஸோ அப்போ இந்த ரிஸ்க் வெயிட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா ரிஸ்க் வெயிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 50 lakh ரிஸ்க் வெயிட் அப்படின்னா அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு 40 lakh அப்படி சொல்லிட்டா பேலன்ஸ்க்கு ரிமைனிங் 10 lakh அவங்க வந்து லெண்டரிங் பர்பஸ்க்காக பயன்படுத்திக்க முடியும். ஸோ ரிஸ்க் வெயிட் கொஞ்சம் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்க்கு வந்து லெண்டரிங் அண்ட் அதர் பர்பஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க சப்ளைடேட் பண்ணும்போது அது காமன் பீப்புளுக்கு கொஞ்சம் சப்சிக்வெண்டா லீட் ஆகும் அப்படிங்கிறது தான். அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். பிகாஸ் த ரிஸ்க் வைட் டிபெண்ட் ஆன் கிரெடிட் ரேட்டிங், அசட் டைப் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இது எக்கனாமிக்கல் டேர்ம். இந்த ரெண்டு லைனை நீங்க படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் நம்ம வந்து கண்ண மூடிட்டுலாம் எழுத முடியாது. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னா எல்லா பக்கம் ரீட் பண்ணா போதும், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க. அங்கங்க குவாட் பண்றதுக்கு இல்ல, இந்த மானே தெரிய பொன்மாறது மாதிரி போட்டு நம்ம யூபிஎஸ்சி எழுதிட முடியாது. நிறைய டேர்மை குவாட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு ஸ்டடி. எஸ். ஸோ அதனால இதை நீங்க படிச்சுதான் ஆகணும். ரிஸ்க் weight is a percentage factor assigned to a bank assets including loan to determine the amount of capital required to cover the potential losses. The term of that risk weight depend on credit rating, asset type and regulations அப்படிங்கிறது தான். ஒரு வேலை ஹை ரேட் ஆஃப் borrowers get lower risk அப்படின்னா, ஸோ ஹை ரேட் ஆஃப் நீங்க போயிட்டீங்கன்னா லோவர் ரிஸ்க் போயிடும். அதே மாதிரி லோ ரேட்டட் போயிட்டீங்க அப்படின்னா அது ஹை வெயிட் ரிஸ்க் அது போயிடும் அப்படிங்கிறது தான். எக்கனாமிக்ல இது ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் இல்லையா? எஸ். ரெண்டாவது நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ஸ். இப்போ யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் ரிஸ்க் வெயிட்னா என்ன அப்படிங்கிற. இப்போ ரிஸ்க் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா how the risk weight has been calculated under that financial strength. ரிஸ்க் weight எப்படி financial strengthல அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். One of the method has been followed for calculating method that mean பாத்தீங்கன்னா credit adequacy ratio, CAR அப்படின்னு சொல்லுவாங்க. credit adequacy ratio அப்படிங்கிறது தான். So it measure a bank financial strength ensuring the bank has enough capital to absorb so potential losses and product depositors. யாரெல்லாம் அந்த பேங்க் நம்பி பணம் கட்டி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் காப்பாற்றுற அளவுக்கு அவங்க என்ன இருக்கணும், கேபிட்டலை வந்து அவங்க கேபிட்டல் அடக்வேசி ரேஷியோ கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். இந்த கேபிட்டல் அடக்வேசி ரேஷியோ தட் மீன் சிஆர் இஸ் டிஃபர் பை கைண்ட் ஆஃப் தட் நேஷனலைஸ்டு பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி அண்ட் வர்சஸ் மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இவங்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் அடக்வேசி ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இந்த கிரெடிட் அடக்வேசி ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ensuring bank has a enough capital அப்படிங்கிறது தான். why the bank or institution have to have the enough capital? Because they have to absorb potential losses and to protect their depositors அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கிரெடிட் அடக்வேசி ரேஷியோ நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஸோ we are going to loss. அந்த மாதிரி சமயம் லாஸ் ஆயிரும். ஸோ அதுல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது. டெபாசிட்டர்ஸ் வந்து அல்டிமேட்டா சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறது தான். there are two kinds in the component. Number is the core capital, another is the secondary capital. இது purely economical term. வந்து ஒரு சோசியலா சப்ஜெக்ட் பேசிட்டோம். பட் this is a economical term. அப்ப இங்க தான் என்ன பண்றோம்னா ஒண்ணு இல்ல, கொஞ்சம் நியூஸையும் குவாட் பண்றோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டதையும் குவாட் பண்றோம், புக்ல எக்கனாமிக்ல என்ன நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் ரிலேட்டட் ஃபேக்ட் ஆஃப் தி நியூஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபேக்ட் ஆஃப் த கொஸ்டின் குவாட் பண்ணணும். இதுதாங்க மெயின்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டைல் இல்லையா? சரிங்க. ஸோ கோர் கேபிட்டல், எதெல்லாம் கோர் கேபிட்டல் சொல்லுவோம்? ஈக்விட்டி, ஷேர் கேபிட்டல், ரிட்டைன் ஏர்னிங்ஸ், தீஸ் ஆர் தி கோர் கேபிட்டல். அதே மாதிரி செகண்டரி கேபிட்டல், வாட் ஆர் தி செகண்டரி கேபிட்டல்? ஸோ unaudited services and subordinated debt, these all are the secondary capital. Yes. So why the secondary capital used when the bank is winding down? So இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுனா is going to winding down ஆயிருவீங்க இல்ல? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோர் கேபிட்டல் used to absorb losses while the bank continuing operations அப்படிங்கிறது தான். So core capital most related fact with respect to that credit adequacy ratio ரொம்ப related fact அப்படிங்கிறது தான். So இந்த மெஷரிங் வித் ரெஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா so as per Basel norms
the bank are required to maintain a minimum credit accuracy ratio of 8% globally, while RBI mandate 9% for Indian banks. Global 8% வச்சிருந்தா போதும், but 9% Indian bankல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். So in globalized standards and in India also we are followed that so Basel norms. Basel norms பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா norms 1, norms 2, norms 3 இருக்குங்க. இந்தியால obviously என்ன ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are followed that Basel norms 1 under the guidelines in 1999 1999 நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். So let me discuss about that Basel norms னா இது எக்கனாமிக்கல் டேர்ம் தான். So ஏன் இந்த பசல் நாம்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் a higher CAR indicate உங்களுக்கு that mean credit adequacy ratio வந்து ஹையர் சைடா இருந்தது அப்படின்னா the bank financially stable or unstable. ஸோ அதனால எப்பயுமே உங்களுக்கு வந்து கிரெடிட் அடக்வைசி ரேஷியோ வந்து ஹையர் சைட்ஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பொறுத்து தான் ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்மூத்தஸ்ட் ரன்னுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் இருந்தால் தான் ஸோ ரிஸ்க் கவரேஜ் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. ஸோ லெட்ஸ் பி ஃபைனல் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பசல் நாம்ஸ். பசல் நாம்ஸ்னா என்ன? வெரி சிம்பிள். பசல் நாம்ஸ் ஆர் தி இன்டர்நேஷனல் பேங்கிங் ரெகுலேஷன் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் தான். அப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் இல்லஸ்ட்ரேட்டிவ்லி I want to explain with you because the banks are exposed to a variety of risk and default because of lending to borrowers who carry their own risk. Bank lend money raised from the market as well as the deposit of the public. As a result, they fall at times. Hence, to deal with some situations, banks are required to set aside a certain percentage of capital as security against the risk of non-recovery. The Basel Committee has produced Basel Norms 3 for banking to tackle this risk அப்படிங்கிறது தான். எவ்வளோ நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கேபிட்டல் அடக்வைசி ரேஷியோ சொல்றோம் இல்லையா எவ்வளோ வச்சிருக்கணும். ஸோ குளோபல் 8%, இந்தியாவில் வந்து 9%. ஸோ இதை ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா the term is most important. To deal with such situation, banks are required to keep aside a certain percentage of the capital because so some of the deposit of the public. So, and some bank lend money raised from the market. So, நிறைய இன்வெஸ்ட் பண்ற பணங்கள் வந்து கரெக்டா திரும்ப வராம போகும். எல்லா பணங்களும் போகாது. சம் சர்டைன் ஆஃப் அமௌண்ட் அது வந்து நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லெவி பண்ணதை விட அது எக்ஸஸ் ஆகும்போது இப்போ நார்மலா வந்து ஒரு 50 லேக் வந்து நீங்க லெண்டரிங் பண்றீங்க. அதுல நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெவி பண்றீங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 50 லேக் வந்து ஒரு 15 லேக் 15 லட்சம் கிடைச்சது அப்படின்னா மொத்தம் 65 ஆச்சு. ஆனா கேபிட்டல் 50 லேக்ல வந்து உங்களுக்கு ரெக்கவரியில வந்து கிட்டத்தட்ட கேபிட்டல்ல 20 லேக் ரெக்கவரி வரல அப்படின்னா சோ உங்களுக்கு அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நடத்த முடியாது. சோ அதை பேலன்ஸ்டா கொண்டு போனோம் அப்படிங்கிறதுனாலதான் சிஏஆர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் சோ பசல் அப்படிங்கிற நாம்ஸை யூஸ் பண்றோம். பசல் தியரி ஆஃப் பசல். சோ இதை எக்கனாமிக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். இது வந்து பினான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், பேங்கிங் செக்டார் ஒரு மாதிரி இருக்கும். சோ பினான்ஸ் அண்ட் பேங்கிங் மேபி சிமிலர் பட் இன் ரெகுலாரிட்டி பட் ரெகுலேஷன் இட் வில் பி டிஃபர். பார்க்கறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இட் வில் பி டிஃபர் ஃப்ரம் தட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. ஸோ மை ஃபைனல் டிஸ்கஷன்ஸ் இந்த நியூஸ் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இவ்வளவு என்ன பேசிட்டு இருக்கோன்னு புரிஞ்சதா உங்க ரெண்டு பேருக்குமே? 3 பேர் ராஜீவ் மேம் சேர்த்து. எஸ் சார். எஸ் சுகா உங்களுக்கு புரிஞ்சுதுங்க. சூப்பர் மேம் சூப்பர். இந்த நியூஸ் பேப்பர் அழகா குவாட் பண்ணி எழுதலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து why risk weight has been reduced to that NPFC அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பெனிஃபிட் ஆக போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் we can discuss with respect to that what about the news. Second we can discuss about the primary fact of that procedure and what about the microfinance institution with illustration and their regularity யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிறது and what about the economical term of that risk weight அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பினான்சியல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். why they have to maintain that credit adequacy ratio வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். what if that percentage like 8 and 9% வந்து ஏன் குளோபல் இந்தியால ஏன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபைனலி ஸோ ஃபசல் நாம்ஸ்னா என்ன, ஏன் எக்கனாமிக்கல் தியரியில நம்ம யூஸ் பண்றோம், எக்கனாமிக்கல் ப்ரொசீஜர்ல ஏன் அந்த பேங்கிங் செக்டர்ல ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஃபசல் கால்டு லைக்வைஸ் மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். த பிரின்சிபல் ஆஃப் ஃபசல் இஸ் நம்பர் 1 minimum capital requirement, number 2 leverage ratio, number 3 is liquidity requirements அப்படிங்கிறது தான். So my findings in newspaper என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா there is
Likewise, restructure or restructure of the lower risk weight for better rated NPFC will improve that credit flow from bank to NPFC. இதைத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் லைன் தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். The restoration இல்ல இந்த ஒரு எஸ் சார். லைன் தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். இந்த நியூஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா the restoration of the lower risk weight for better rated NPFC will improve that credit flow from bank to NPFC. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா flow கிடைக்கும் அப்படிங்கிறது தான். Even while being immediately beneficial for their capital ratios, with improved credit flow to NPFC, the overall credit flow to that retail segment is expected to improve, thereby the supporting overall economical growth அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு ஆர்பிஐயோட நல்ல ஒரு டெசிஷனா தான் எக்கனாமிக்கல் விஷஸ் எல்லாருமே எக்கனாமிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ த சேஞ்ச் வித் டிபர்மெண்ட் ஆஃப் தட் ப்ரப்போஸ்ட் எல்சிஆர் ஃப்ரேம் ஒர்க் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இம்ப்ரூவ் பேங்க் கிரெடிட் க்ரோத் இன் ஃபினான்சியல் இயர் 2026 அப்படிங்கிறது கம்பேர் டு 2025 கம்பேர் பண்ணும்போது நிச்சயம் அது கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். எஸ், ஐ ஹோப் தட் நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி யூபிஎஸ்சி ரிலேட் பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு இப்போ ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கலாமா? லைன்ல இருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சுகா மேம், பிரியங்கா, ராஜி மேம். சாரி கட் ஆயிடுச்சு. சாரி கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட் இருந்தா தான் கேளுங்கம்மா. சார் இந்த பிடிஎஃப் மட்டும் ஒன்ஸ் குரூப்ல சென்ட் பண்ணுங்க சார். ஒன்ஸ் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது இன்னும் கண்டிப்பா. கொஞ்சம் நல்லா புரியும் சார். நான் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். அவங்க யாராவது உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப் மென்டரிங்ல ஷேர் பண்ணிடுறேன். சரியா? ஓகே ஓகே. நான் வேர்ட் ஃபைல கூட ஷேர் பண்றேன் பாருங்க. நான் ஃபைல் ஷேர் பண்ணிடுறேன். ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். சார். ஆமா, இது சோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தோம். எக்கனாமிக்கல் டேர்முக்கு நான் சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வெப்சைட்ல இருந்தோம். கொஞ்சம் கூகுள்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எக்கனாமிக்கல் டேர்ம் இந்த இடத்துல குவாட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஓகே. இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க மெடிக்கால் பண்ண பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இது மெயின்ஸ் இன்னும் பெட்டரா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேம்மா, இது வாஸ் ஓகே. நைஸ் டாக்கிங் வித் யூமா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட்மா.